தியேட்டர்லயும், ஓடிடிலயும் படங்கள ரிலீஸ் பண்ணி பார்த்திருப்பேங்க. ஆனா டிவியில வெளியான படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது புலிக்குத்தி பாண்டி. எம் முத்தையா இயக்கத்துல விக்ரம் பிரபு, லட்சுமி மேனன், சமுத்திரக்கனி, சிங்கம்புலி நடிப்புல வெளியான படம் தான் இந்த புலிக்குத்தி பாண்டி. இந்த படம் 2021ஆம் ஆண்டு தைப்பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர்லலாம் இல்ல, சன் டிவியில. அன்னைக்கு தான் நடிகர் விக்ரம் பிரபுக்கு பிறந்த நாளோ. இதை முன்னிட்டு அன்னைக்கு சன் டிவியிலேயே இந்த படத்தை வெளியிட்டுட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஏழை. டைரக்டர் ஹலிதா ஷமீம் இயக்கத்துல சமுத்திரக்கனி, மணிகண்டன் இவங்க 2 பேரும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச படம் தான் இந்த ஏழை. தந்தை மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய நிகழ்வை நகைச்சுவை கலந்து ஏழை படம் எடுக்கப்பட்டிருக்கும். நல்ல எமோஷனல் கனெக்டும் இருக்கும். இந்த படம் 2022 பிப்ரவரி 28ஆம் தேதி நேரடியா விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. தியேட்டரிக்கல் ரிலீஸ் கிடையாது, நேரடியாவே விஜய் டிவில வெளியிட்டுட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மண்டேலா. யோகி பாபுவோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். 2021 ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மடோனா அஸ்வின் இயக்கத்துல யோகி பாபு ஹீரோவா நடிச்சு வெளியான சூப்பரான படம் மண்டேலா. ஒரு முடி திருத்தக்கூடிய தொழிலாளி தேர்தலோட 2 கட்சிகளுக்கும் கேம் சேஞ்சரா மாறுறாரு. உண்மையாவே ஒரு சூப்பரான பிளாட்ல இந்த படத்தை ஏப்ரல் 4ஆம் தேதி ஸ்ட்ரைட்டா விஜய் டிவிலையும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்திலையும் வெளியிட்டாங்க. நீங்க எல்லாரும் இதுவரைக்கும் மண்டேலா ஓடிடி ரிலீஸ் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. அன்னைக்கு விஜய் டிவிலையும் இந்த படத்தை வெளியிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சர்பத். பிரபாகரன் இயக்கத்துல 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோட லலித்குமார் தயாரிப்புல வெளியான படம் தான் இந்த சர்பத். இந்த படத்துல கதிர், சூர்யா, ரகசிய கோராக், அஸ்வத் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம நேரடியா கலர்ஸ் தமிழ் டிவில வெளியிட்டிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வணக்கம் டா மாப்பிள்ள. ஜிவி பிரகாஷ், அமிர்தா ஐயர், ஆனந்தராஜ்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த வணக்கம் டா மாப்பிள்ள. இந்த படம் ராசேசு இயக்கத்துல ஒரு காதல் நகைச்சுவை படமா வெளியாகிச்சு. இந்த படம் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி சன் தொலைக்காட்சி மூலமா நேரடியா வெளியாகி இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வெள்ளை யானை. சுப்பிரமணியம் சிவா இயக்கத்துல சமுத்திரக்கனி, ஆத்மியா, சரண்யா ரவி, யோகி பாபு அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த வெள்ளை யானை. இந்த படத்தை 2021ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நேரடியா சன் தொலைக்காட்சியில வெளியிட்டிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூமிகா. ஐஸ்வர்யா ராஜேஷ் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வெளியான படம் தான் பூமிகா. இந்த படத்தை அவங்க சூப்பரா கேரி பண்ணிருப்பாங்க. அதுவும் ஃபைனல்ல வரக்கூடிய ட்விஸ்ட்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இந்த படத்துல அவந்திகா வந்தனா பாபு, வித்யா வெங்கடேஷ், பாவேல் நவகீதன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி நேரடியா விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. விஜய் டிவில தான் இது முதல் வெளியாகி இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியாகி இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது துக்லாக் தர்பார். டெல்லி பிரசாத் தீனதயாளன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, பார்த்திபன், ராசி கண்ணா, மஞ்சுமா மோகன், கருணாகரன் நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த துக்லாக் தர்பார். இந்த படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் 10ஆம் தேதி நேரடியா சன் டிவில வெளியாகி இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது என்றாவது ஒரு நாள். துரைசாமி இயக்கத்துல வித்தார்த், ரம்யா நம்பீசன் நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த என்றாவது ஒரு நாள். இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு டீம் ரொம்ப வருஷங்களா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது நடக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில நேரடியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.